ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட்டை எதிர்நோக்கி இருக்கிற தேர்வுகளுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகன்சி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி புதுசாக ஒரு அடெண்டம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் 24/12/2023 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 670 வேகன்சி கிட்ட அதிகரிச்சிருக்காங்க. ஒரு போஸ்ட்லையுமே நிறையா வேரியேஷன் இருக்குது. ஒரு 3 போஸ்ட்டில் தான் வேகன்சி கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6000 வேகன்சிக்கு மேலே போயிடுச்சு. 670 வேகன்சி கிட்ட புதுசாகவே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு நல்ல நியூஸ் தான். அது எல்லாத்தையுமே பழைய நோட்டிஃபிகேஷனோட, அதாவது நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து அடெண்டமோட கம்பேர் பண்ணியே பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போயிட்டு இருக்கு. 25ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த அடெண்டம் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி தான் 24/12/2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு 24 வேகன்சி கிட்ட அதிகமாக இருக்குது. நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 647 வேகன்சி கிட்ட அதிகமாக இருக்குது. டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 671 வேகன்சி கிட்ட ஆட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்க்ளூட் பண்ண வேகன்சியோட டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எதெல்லாம் சேஞ்சஸ் இல்லையோ அது எல்லாமே அப்படியே பழைய நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சேஞ்ச் ஆன வேகன்சி மட்டும் கம்பேர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் ப்ரொபேஷன் ஆஃபீஸில் 2 வேகன்சின்னு இருந்தது. இப்போ 4 வேகன்சியாக இருக்குது. சப் ரெஜிஸ்டரில் 17 வேகன்சியாக இருந்தது. இப்போ 26 வேகன்சி. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் 43 வேகன்சியாக இருந்தது. இப்போ 56 வேகன்சி. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 24 வேகன்சி இன்டர்வியூ போஸ்ட்லேயே அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபல் கமிஷனர் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த போஸ்டிங் தான் இருக்கும். அதை நான் இன்டர்வியூவில் மாற்றினது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியாக இருந்தது 30 வேகன்சியாக மாற்றிட்டாங்க. ஒரு நல்ல நியூஸ். நிறைய பேருக்கு இந்த ஜாப் தான் ஏமாவே இருக்கும். அதனால் வேகன்சி அதிகமானது ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வேகன்சி ஆட் ஆகிருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 38 இருந்தது 45 மாதிரி இருக்குது. இந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் தான் குறைச்சிட்டாங்க. 40 வேகன்சியாக இருந்தது ஒரே ஒரு வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரூரலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் நாகையில் அந்த மாதிரி தான் குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே அந்த பழைய நோட்டிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அடெண்டம் நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. மொத்தமாக அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேகன்சியே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அசிஸ்டண்ட்டில் அந்த மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டில் 566 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் 481 வேகன்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வேகன்சி அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 670 வேகன்சி அப்படின்றது ஒரு நல்ல வேகன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அதை பண்ணிட்டாங்க. அடுத்த ரிசல்ட்டு தான் ஜனவரி 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்தாக்கா நல்லாயிருக்கும். இதோட வேகன்சி டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் அந்த 999 ரூபா தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஏன்னா இடையில நிறைய பேரால் அந்த வெள்ள பாதிப்பால் ஜாயின் பண்ண முடியல. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஒரு 25 முக்கியமான தேர்வுகள், அது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல் 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட அந்த மெட்டீரியல் மேக் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே டவுன்லோட் பண்ணி எனி டைம் படிச்சுக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் கொடுத்துருவோம். எல்லாமே ஸ்கூல் புக்ஸை மேக்ஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் எடுத்துருக்கோம் லைன் பை லைனாக அப்படின்றதுனால மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இந்த மெட்டீரியல் மேக் பண்ண வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024ன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கும். கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களே ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த 8903302290ன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட டெலகிராம் நம்பரையும் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த
எக்ஸாம் ஷெடியூல் எல்லாத்தையுமே இதோட பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம், எவ்வளோ கொஸ்டின் வரும், என்னென்ன டேட்டில் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சை ஃபுல்லாக அட்டன் பண்ணி நம்ம கொடுக்குற மெட்டீரியலை ஃபுல்லாக படித்தாலே கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.